சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனா முத்துன்னு எல்லாரும் விஜயா வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்க மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. இதை பார்த்து விஜயா யோசிக்கிறாங்க, உண்மையாகவே மீனாவுக்கு இவ்வளோ டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குதா என்ன? ஏன் கேட்குறேன்னா, இங்கே பார்வதி வீட்டுக்கு வர சிந்தாமணி மட்டும் எனக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மீனாவை நம்பி எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது கோகிலா மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மீனா ரொம்ப சந்தோஷமாக சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, மீனா என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, சீக்கிரமாகவே அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆர்டரை நல்லபடியாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் அந்த பூ கொடுக்குற ஆர்டரை நீங்கள் சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து நிறைய பேர் வீடெல்லாம் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தானே பூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, பூ கட்டி கொடுக்குற இந்த ஆர்டரை நான் நல்லபடியாக செய்வேன். இவ்வளோ சீக்கிரமாக அவங்க வீடெல்லாம் வாங்கிட்டாங்களா? பரவாயில்லைங்க. எனக்கு ஆர்டர் கிடச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் நல்ல வருமானம் வந்திருக்கும். அதனால் எனக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சிருக்காங்க. நான் நாளைக்கே அவங்கள பார்த்து பேசுகிறேன். சீக்கிரமாக அவங்க சொன்ன மாதிரியே இந்த ஆர்டரை நான் தினமும் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு மீனா பேசுகிறாங்க. சரி மீனா, என் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா ஃபோனை வைக்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே மீனா முத்து அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, பார்த்தீங்களா இப்போ எனக்கு ஃபோன் பண்ணது யார் தெரியுமான்னு கேட்க, எனக்கு எப்படி மீனா தெரியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு முத்து. கோகிலா தாங்க ஃபோன் பண்ணாங்க. மேடம் ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டை பார்க்க சொல்லியிருக்காங்க. அவங்க வீடெல்லாம் வாங்கிட்டாங்களாம். அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் தான் பூ கட்டி கொடுக்கணுமா, தினமும் அந்த ஆர்டரை நல்லபடியாக எடுத்து செய்யணும்னு பேசுகிறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கே நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே அங்கே விஜயா, அது எப்படி, மனோஜுக்கும் தான் ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆனால் மனோஜ் இப்படிலாம் வேலையை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே உனக்கு இந்த வேலையை செய்ய சொல்லிட்டாங்களா? அப்போ உனக்கு நிறைய பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே முத்துவும், ஆமாம், மீனாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு மீனாவோட திறமைக்கு தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மீனாவால் மற்றவங்களுக்கு நிறைய உதவி கிடச்சிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனால் மீனா இந்த ஆர்டரை மட்டும் நல்லபடியாக முடித்தா மீனா பெரிய கடைக்கு ஓனர் ஆயிடுவா. அது மட்டும் இல்லை, எங்களுக்குன்னு புது வீடை வாங்கிடுவோம். நாங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். அப்படி தானே மீனா? ஏன்னா தினமும் மீனா கட்டுற பூவெல்லாம் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ எவ்வளோ வருமானம் வரும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அண்ணாமலையும், பரவாயில்ல முத்து, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன விஜயா, மனோஜால் மட்டும்தான் பிஸ்னஸ் செய்ய முடியும், மனோஜ் மட்டும்தான் தனக்கு கிடைச்ச ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்வான்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தியே, மீனாவை தான் முதல்ல அந்த ஆர்டருக்காக பேசுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பு இன்னும் மனோஜுக்கு கிடைக்கலல்ல. அவங்க என்னைக்கு மனோஜை கூப்பிட்டு பேசுறது, மனோஜ் என்னைக்கு இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கிறது. ஆனால் மீனாவுக்கு அப்படி இல்லை. மீனாவுக்கு நல்லபடியாக கிடைச்ச ஆர்டரை செய்கிறதுக்கு எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் நீ தான் மீனாவை புரிஞ்சிக்க மாட்ட, அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? மனோஜ் என்னுடைய பையன். மனோஜுக்கு நல்ல வருமானம் வரும்னு நாங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். மனோஜ் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். ஆனால் இந்த மீனா அப்படியா? பூ கொடுத்துட்ருக்காங்க. இதன் மூலமாக என்ன வருமானம் வரப்போகுதுன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். எப்போ பார்த்தாலும் மீனா முத்துவை பாராட்டி பேசிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை. நான் பார்வதி வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. பார்வதியும் சிந்தாமணியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி சிந்தாமணி கிட்ட, என்ன நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க, விஜயா வந்ததுக்கப்புறமா தானே வருவீங்க அப்படின்னு சிந்தாமணி கிட்ட கேட்க, இல்லை ரொம்ப நாள் ஆகுது இந்த பக்கம் அதான் பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பார்வதி, சிந்தாமணி, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? சிவன் எனக்காக இந்த வேலையெல்லாம் செய்ய உதவி செய்கிறாருல, அதனால இப்போ விஜயா வீட்டுக்கு வரலனாலும் எனக்கு நிறைய வேலை இருக்குது செய்கிறதுக்கு. ஆனால் முன்னாடிலாம் அப்படி இல்லை. விஜயா இல்லைனா விஜயா வீட்டுக்காவது போய் பேசணும் அப்படின்னு நினப்பேன். ஏன்னா இங்கே எனக்குன்னு யாரும் இல்லைல்ல சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நான் தனியாக இருந்தேன்ல. ஆனால் இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் என் ஃப்ரெண்டு சிவன் தான். என்னாலையும் சம்பாதிக்க முடியும்னு எனக்கு அவர் உதவி செய்கிறதுனால இப்போ எனக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அப்படியா, என்னுடைய பிஸ்னஸில் தான் இந்த மீனாவாலையும் முத்துவாலையும் எந்த வருமானமும் இல்லாமல் இருக்கேன். ஆனால் பரவாயில்ல பார்வதி, உங்கள் ஃப்ரெண்டு சிவன் இப்படி உதவி செய்வாருன்னு நானே எதிர்பார்க்கலன்னு பேசிகிட்டு இருக்க அங்கே விஜயா வராங்க. என்ன பார்வதி, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. உடனே விஜயாவும், என்ன சிந்தாமணி, இன்னைக்கு தான் கிளாஸ் இல்லையே, நானே பார்வதி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ல, அதான் அங்கே நடந்த எல்லாத்தையும் பேசிட்டு போகலான்னு நினச்சேன்.
பரவாயில்ல நீங்களும் வந்துட்டீங்களான்னு கேட்க, ஆமாம் மேடம். முன்ன மாதிரி எனக்கு பிஸ்னஸில் எந்த வேலையும் இல்லாமல் தான் இருக்கேன். என்னைக்கு உங்கள் மருமக இங்கே டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய ஆரம்பித்தாலோ அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனை தான். இப்போ வரைக்கும் மீனாவுக்கு கூட டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது, எனக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் நம்பி தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே பார்வதியும், நீங்கள் உங்கள் வேலையில் உண்மையாக நேர்மையாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இதுக்கு காரணம் மீனாவும் முத்துவும் கிடையாது, நீங்கள் தான். ஆனால் எப்பயுமே மீனாவை பற்றி பேசுகிற மாதிரி இப்போ பேசாதீங்க. ஏன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. என் வீட்டில் பேசும்போது நம்மளை பற்றி மட்டும் பேசலாமே. எந்த தப்பும் செய்யாமல் எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருக்கிற மீனா முத்துவை பற்றி ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறீங்க? இப்போ யாரும் உங்களை நம்பி இந்த ஆர்டரை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாரையும் ஏமாத்துறீங்க. நிறைய பணம் வாங்குறீங்க, ஆனால் அதுக்கேற்ற வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனால் மீனா அப்படி இல்லை. மீனா தன்னுடைய வேலையில் உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. அதனால மீனாவை நம்பி டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க. மீனா டெக்கரேஷன் ஆர்டர் மட்டுமா செய்கிறாங்க, புது பிஸ்னஸ் மூலமாக மீனாவுக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு அன்னைக்கு நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல. இங்கே ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் செய்கிறதுன்னு மீனாவை நம்பி அவங்க எல்லாரும் ஆர்டர் கொடுக்கறதுனால மீனா தன்னுடைய திறமையால் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி முன்னேற தான் போகிறாங்கன்னு பாராட்டி பேசிகிட்டு இருக்க. உடனே சிந்தாமணி ரொம்ப கோபமாக பார்த்துட்ருக்காங்க. அங்கே பார்வதியோட வீட்டுக்கு அந்த சமயம் விஜயா வராங்க. என்ன பார்வதி, என்ன பேசிகிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, சிந்தாமணி நீங்கள் எப்போ வந்தீங்க, இன்னைக்கு கிளாஸும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நீங்கள் தீபாவளி கொண்டாட உங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டீங்க, எப்படியும் பார்வதியை பார்க்க வருவீங்கன்னு யோசிச்சு உங்ககிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. அதை ஏன் கேட்குறீங்க, வீட்டில் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன். என் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் மீனாவையும் முத்துவையும் பாராட்டி பேசிக்கிட்டே இருக்காரு. அதான் இங்கே கிளம்பி வந்தேன். இங்கே வந்து பார்த்தா பார்வதியும் அந்த வேலையை தான் செய்கிறா. என்ன பார்வதி இதெல்லாம், உனக்கு வேற வேலையே இல்லையா? சிந்தாமணிக்கிட்ட மீனா முத்துவை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் விஜயா நீ ஏன் இவ்வளோ கோவமாக வரேன்னு கேட்கும்போது, அதை ஏன் கேட்குற, மீனாவுக்கு இங்கே பூ கட்டி கொடுக்குற பெரிய ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. அதனால மீனா வந்த உடனே தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டா. என்ன, இங்கே வந்து டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறது, ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டரை மட்டும் மீனா நல்லபடியாக செஞ்சு முடிச்சா நல்ல வருமானம் வரும்னு முத்து முன்னாடி சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. ஆனால் இன்னைக்கு கோகிலாவே ஃபோன் பண்ணி மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மீனா உடனே அந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கணும், தினமும் நீங்கள் பூக்கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ஆர்டரை பற்றி கேட்டேன்னா நீ ஏன் பேரதிர்ச்சியோடு நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோகிலாவோட ஃப்ரெண்டு புது வீடு கட்டி கொடுக்குறாங்களாம். எல்லா வீட்டுக்கும் மீனா தான் பூ கட்டி கொடுக்குற ஆர்டர் எடுத்திருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்போ மீனாவுக்கு எவ்வளோ வருமானம் வரும், தினமும் மீனா பூ கட்டி கொடுக்கணும், அதனால நல்ல லாபம் கிடைக்கும்னு முத்து சொன்னதெல்லாம் இப்போ தான் எனக்கே புரிய வந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் எப்படி கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியும்? அந்த கோவத்தில் தான் பார்வதி உன்னுடைய வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லும்போது உடனே பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியா, மீனாவுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கா, அப்போ நீ இதை பார்த்து கோவப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். எனக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க பார்வதி. ஆனால் சிந்தாமணி யோசிக்கிறாங்க, எப்படி இந்த மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது? நான் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கேன், ஆனால் மீனா அங்கே பாட்டி வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா இவ்வளோ ஆர்டர் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு நிறைய வருமானம் வந்தால் அவ்வளவுதான், என்ன செய்ய அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணி. உடனே விஜயாவும், என்ன சிந்தாமணி, மீனாவை பற்றி நான் சொன்னதுக்கப்புறமா எந்த பதிலும் பேசாமல் இருக்கீங்க? ஏற்கனவே மீனா முத்து மேலே நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மீனா டெக்கரேஷனோட செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு சரியாக வருமானமே வரதில்லைன்னு நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்ன செய்கிறது, மீனாவுக்கு தான் இப்படி தேடி வந்து ஆர்டரெல்லாம் கொடுக்குறாங்க. மீனா மேலே எல்லாரும் நம்பிக்கை வைக்கிறாங்களே. ஆமாம் சிந்தாமணி, நீங்களும் இப்படி ஆர்டரெல்லாம் எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும்ல. இத்தனை வருஷமாக பிஸ்னஸ் செய்கிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? இப்போ வந்து மீனா முத்துவை நம்பி பெரிய ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போ நீங்களும் இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து செஞ்சால் நல்ல வருமானமும் வரும். மீனா உங்கள் பிஸ்னஸில் தலையிட வாய்ப்பும் இருக்காதுல்ல. இல்லை, இப்படி செய்யலாமேன்னு சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் மீனா முத்து இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிப்பாங்க போல். மீனாவுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ண முத்து இருக்கும்போது மீனாவுக்கு என்ன பிரச்சனை? மீனா இங்கே வந்து எவ்வளோ ஆர்டர் கிடைச்சாலும் நான் நல்லபடியாக செய்வேன்னு நம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்கா. சரி பார்வதி, நீ எனக்காக என்ன சமைச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அங்கே பார்வதி கூட பேசிக்கிட்டே கிச்சனுக்கு போகிறாங்க விஜயா. அந்த சமயம் அங்கே உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணி. என்ன விஜயா இப்படி பேசிட்டு போகிறாங்க, மீனாவுக்கு நல்ல வருமானம் வரும், ஆனால் எனக்கு எந்த வருமானமும் வராதா? இப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது.
இங்கே மீனாவுக்கு கிடைச்ச ஆர்டரை மீனா நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடாதுன்னா நமக்கு உதவி செய்ய இங்கே நம்ம ரோகிணி கிட்ட தான் கேட்கணும். ரோகிணி சொன்ன மாதிரியே நம்ம எவ்வளோ உதவி செஞ்சுருக்கோம். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு உதவி செய்யணும்னா ரோகிணி தானே வந்து நிற்கணும். ரோகிணி கிட்ட இதை பற்றி பேசணும். ரோகிணியால் தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. விஜயாவுக்கு கூட இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாது. நான் இப்படி பிரச்சனை செய்ய போகிறேன், என்னால் தான் இங்கே மீனாவுக்கு இந்த ஆர்டரே கிடைக்காம போக போகுது அப்படின்றதெல்லாம் இங்கே விஜயாவுக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சிந்தாமணி. ரோகிணி எப்பயும் போல தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. மீனா ஃப்ரூட் பொக்கே செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்த ரோகிணியும், மீனா நீங்கள் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா, சமையல் வேலையை முடிச்சிட்டிங்களான்னு கேட்க, ஏன் நான் வேலையெல்லாம் முடிக்கலன்னா எனக்காக நீங்கள் செஞ்சு தர போகிறீங்களா? இல்லைல்ல, அப்புறம் என்ன கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை மீனா, நீங்கள் ரொம்ப பாவம். வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கிடைச்ச ஆர்டரையும் செஞ்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அதான் உதவி செய்யலாமேன்னு கேட்டேன்னு சொல்லும்போது, நீங்கள் தானே எனக்கு தானே உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் நம்பவே முடியல. நான் என்றைக்கும் உங்களை நம்ப மாட்டேன் ரோகிணி. விஜயாத்தை உங்களை பற்றி தெரியாமல் உங்களை பற்றி புரிஞ்சிக்காம நம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் மனோஜும். ஆனால் எனக்கு தான் உங்களை பற்றின உண்மை தெரியுமே. நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாகவே நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினச்சேன். மற்றபடி நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறீங்களே மீனா, இந்த வீட்டில் உங்களை கவனிக்க யாருமே இல்லை. முத்துவும் சவாரி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வருவார். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கூட விஜயாத்தை கேட்க மாட்டாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட அக்கறையாக பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரட்டுமா இல்லை காஃபி எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்களா? நீங்கள் ஏதாவது எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலும் உடனே விஜயாத்தை இதை பார்த்துட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் சந்தேகப்படுவாங்க, கேள்வி கேட்பாங்க. உடனே நான் உங்களை பற்றின உண்மையை சொல்லிடுவேன். பரவாயில்லையான்னு கேட்குறாங்க மீனா. வேண்டாம் மீனா, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரியே என் ரூமுக்கு போயிடுறேன் அப்படின்னு மீனாவை பார்த்துக்கிட்டே ரொம்ப கோவமாக தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க ரோகிணி. மீனா ஃப்ரூட் பொக்கே செஞ்சிட்ருக்காங்க. ஆனாலும் ரோகிணி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. என்ன இந்த ரோகிணி எனக்கு எப்பயும் உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே ரோகிணி பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். இப்போ உண்மை தெரிஞ்சிருந்தும் என் வீட்டுக்காரர்கிட்ட கூட இந்த உண்மையை சொல்ல முடியல. இப்போ இந்த ரோகிணி எனக்கு என் மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி வேற பேசுகிறாங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தது என்னுடைய தப்பு தான். என்ன செய்யன்னு யோசிக்கும்போது அவங்க ஃப்ரூட் பொக்கேவை சரியாக செய்யாமல் இருக்க, அங்கே வந்த முத்து, மீனா என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க ஃப்ரூட் பொக்கே செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லும்போது, அங்கே பாரு மீனா, எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ நல்லா செய்வ. இப்போ பாரு, உன்னுடைய வேலையில் வர வர உனக்கு கவனமே இல்லை. என்ன தான் யோசிக்கிறேன்னு தெரியல. என்ன மீனா உனக்கு பிரச்சனை? ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. உன்னுடைய வேலையில் நீ கவனம் இல்லாமல் இருந்தால் எப்படி மீனா? நம்மளை நம்பி இந்த ஆர்டரை கொடுக்குறாங்கன்னா நீ சரியாக செய்ய வேண்டாமா? உன்னால் முடியலன்னா சொல்லு, நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்க, அப்போ தான் மீனா பார்க்குறாங்க. ஆமாம், ரோகிணியை பற்றி யோசிச்சேனே தவிர்த்து ஃப்ரூட் பொக்கேவை நான் சரியாகவே செய்யலை. நல்ல வேலை என் வீட்டுக்காரர் பார்த்தாரு. நான் கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, மீனா சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? முதல்ல காஃபி எடுத்துகிட்டு வா மீனா அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனாவும் அங்கே கிச்சனுக்கு போகிறாங்க. ஆனால் முத்துவுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்த விஜயா, என்ன நடக்குதுங்க? முத்து உன்கிட்ட என்ன கேட்டான் அப்படின்னு கேட்கும்போது, ஜூஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்ல, வர வர மீனா செய்கிறது எதுவுமே சரியில்லை முத்து. முத்து இப்போ காஃபி கேட்டான். நீ என்ன புதுசாக ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற? உன்னுடைய கவனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை, மீனா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா, அங்கே நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அப்போ மீனா தண்ணி எடுக்க போனாலப்பா. அங்கேருந்து வந்ததுக்கப்புறமே மீனா வந்து கவனமே இல்லாமல் தான்ப்பா இருக்கா. என்னன்னு தெரியல. நான் சொல்கிற எதையும் கவனிக்கவும் மாட்டிக்கிறா, கேட்க மாட்டிக்கிறா. பாருங்கப்பா, நான் காஃபி கொண்டு வர சொன்னால் மீனா வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறா. இப்படி தான்ப்பா, ஃப்ரூட் பொக்கே கூட சரியாக செய்யலை. நான் வந்து பார்த்ததுனால பரவாயில்ல. என்ன மீனா, என்ன மீனா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா சொல்கிறாங்க, மீனாவை நம்பி கிச்சனுக்கு கூட விட முடியாது போல. கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் இருந்தா எப்படி நம்மளுக்கு தெளிவாக சமைச்சு கொடுப்பா இந்த மீனா? என்ன மீனா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, நான் தான் கொஞ்சம் யோசிக்காமல் இங்கே ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாம் வேண்டாம், உன்னை நம்பி இனி நீ சமைச்சு கொடுக்குறது சாப்பிடலாமா வேண்டாமான்னு வேறு எனக்கு யோசனையாக இருக்குது. என்னங்க ஆச்சு இந்த மீனாவுக்கு அப்படின்னு சொல்ல, மீனா தனியாக மாடிக்கு போய் ரொம்பவே அழுகிறாங்க.
நான் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சதால இதை பற்றியே யோசிக்க சரியாக என்னால் வேலையில் கவனமாக இருக்க முடியல. வீட்டில் எல்லாரும் இந்த ரோகிணியால் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இது வரைக்கும் நான் இப்படி உண்மையை சொல்லாமல் இருந்ததே இல்லை. என் வீட்டுக்காரர்கிட்ட உண்மையை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணணும், இங்கே கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் இப்படி ஒரு முடிவெடுத்தது சரியா தப்பான்னு கூட தெரியலையே. ரோகிணியோட வாழ்க்கைக்காக மீனா இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு எடுத்த முடிவெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க மீனா. ஆனால் மீனா இப்படிலாம் இருக்க மாட்டா. வர வர மீனா என்கிட்ட பேசுறதும் இல்லை, எதை பற்றி யோசிக்கிறான்னு தெரியல. சரியா வேலையிலையும் கவனமே இல்லாமல் இருக்காளே, எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பக்கம் முத்து யோசிக்கிறாரு. ரோகிணி பார்லர் கிளம்பி போகும்போது சிந்தாமணி ஃபோன் பண்றாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, சிந்தாமணி எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றாங்க? இவங்க கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன்ல. ஆனா சிந்தாமணி ஃபோன் பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சிந்தாமணியால எனக்கு பிரச்சனை வராம இருந்தா சரிதான். ஏற்கனவே மீனா கிட்ட வேற வசமா மாட்டிக்கிட்டேன். மீனா என்னை பார்த்தாலே ரொம்ப கோவமா பேசுறாங்க. என்னன்னு ஃபோன் எடுத்து பேசினாதான் தெரியும்னு சொல்லிட்டு, சிந்தாமணி எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றீங்கன்னு ரோகிணி கேட்குறாங்க. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, என்ன ரோகிணி மேடம், நீங்க எவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கீங்கன்னு கேட்க, என்ன உண்மை? உங்ககிட்ட நான் எதை பற்றி சொல்லலைன்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு பதட்டமாக கேட்குறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி, ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிறீங்க? இல்லை, உங்களுக்கும் மனோஜுக்கும் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்காமே. உங்கள் மாமியார் உங்களை ரொம்ப பெருமையாக பேசுனாங்க. உங்களை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்களாமே. நீங்கள் மனோஜுக்கு செய்கிற உதவியால் என் பையன் மனோஜ் பெரிய ஆளாக வரப்போகிறான், பெரிய பிஸ்னஸ் செய்ய போகிறான், இன்னொரு கடைக்கு ஓனராக போகிறான்னு உங்களை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் மீனாவுக்கு கிடைச்ச ஆர்டரை பற்றி ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், இந்த மீனாவுக்கு எப்படி ஆர்டர் கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணியும் இங்கே பார்வதி அத்தியோட ஃப்ரெண்டு கோகிலா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மீனாவை ரொம்ப நல்லா தெரியும். மீனா பூ கொடுக்க போகிறாங்க, டெக்கரேஷனோட செய்கிறாங்க, ஃப்ரூட் பொக்கே செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனாவோட திறமைக்காக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, மீனாவுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சா மீனாவை கையில் பிடிக்க முடியுமா? நீங்கள் மட்டும்தான் அந்த வீட்டு மருமகளாக இருக்கணும் ரோகிணி. அப்புறம் மீனாவுக்கும் நல்ல வருமானம் வந்தால் உங்கள் மாமியார் உங்களை மதிக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன, மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கவே இல்லையா ரோகிணின்னு கேட்க, நான் எதுக்கு யோசிக்கணும்? மனோஜுக்கும் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, எங்களுக்கும் நல்ல வருமானம் வரும். என்னைக்கும் விஜயாத்தை என்னையும் மனோஜையும் யார்கிட்டையும் விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. எப்பயுமே விஜயாத்தையோட மருமகனா நான் மட்டும்தான். நீங்கள் புரிஞ்சிக்காம பேசிகிட்ருக்கீங்க. இப்போ விஜயாத்தைக்கிட்ட என்னை பற்றி கேளுங்க, பாராட்டி பேசுவாங்க. நான் விஜயாத்தைக்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கேன், மனோஜுக்கு உதவி செய்கிறேன். அப்புறம் எதுக்கு நான் மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிற ரோகிணி நினைக்கிறாங்க. சிந்தாமணி இதுக்காக தான் ஃபோன் பண்ணாங்களா? நான் மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சால் மீனா என்னை பற்றின உண்மையை சொல்லிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக மீனாவுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சிந்தாமணிக்கு உதவி செஞ்சால் அவ்வளவுதான். நான் வீட்டில் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு தான் நிற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணி சொல்கிறாங்க, சிந்தாமணி, மீனா பாவம், அவங்க வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் பார்த்துக்கிறேன். இதுக்காக நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணணும்? அதான் சொல்லிட்டேன்ல மீனாவுக்கு எப்படி இந்த ஆர்டர் கிடச்சிதுன்னு. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் நான் இந்த பிரச்சனையில் தலையிடவே மாட்டேன். மீனாவும் நானும் ஒரே வீட்டில் தான் மருமகளாக இருக்கோம். என்னால் பிரச்சனை வந்தால் எப்படின்னு சொல்ல உடனே சிந்தாமணி, எப்படி ரோகிணி இப்படி பேசுகிறீங்க? மீனாவோட அம்மா கடன் நடத்தக்கூடாது, மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாது, பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு என்கிட்ட உதவி கேட்டு நின்னதே நீங்கள் தானே. இப்போ என்ன திருந்திட்டீங்களா? இல்லை மீனா மேலே புதுசாக அக்கறை வந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கோவமாக ரோகிணி கிட்ட கேட்க உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாங்க, நான் உங்ககிட்ட உதவி கேட்டிருக்கக்கூடாது. அதுக்காக தானே அப்பப்போ இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இனி என்னால் மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் எனக்கு இதுக்காக ஃபோன் பண்ணவும் வேண்டாம். நீங்கள் ஃபோனை வைங்க சிந்தாமணின்னு சொன்ன உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, பரவாயில்ல ரோகிணி, ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இப்போவே உங்கள் மாமியார்கிட்ட ஏற்கனவே மீனாவுக்கு நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இங்கே ரோகிணி தான் அப்படின்னு சொல்லட்டுமான்னு கேட்க, வேண்டாம் சிந்தாமணி, என்னுடைய நிலைமை தெரியாமல் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா நான் உங்களை பார்க்குறேன், ஃபோனை வைக்கட்டுமா அப்படின்னு பேசிட்டு ரோகிணி ஃபோனை வச்ச உடனே, என்னென்னு சிந்தாமணி, இப்போ எப்போவோ நடந்த பிரச்சனையை பற்றிலாம் பேசுகிறாங்க, மீனாவை பற்றி என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி எனக்கு ஃபோன் பண்ணால் கூட இனி நான் அவங்கக்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. அடுத்த நாள் சிந்தாமணி கோகிலாவையும் கோகிலாவோட ஃப்ரெண்டையும் பார்க்கறதுக்காக போகிறாங்க. கோகிலாவும் அவங்க ஃப்ரெண்டும் ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக வராங்க. மேடம்,
என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, சிந்தாமணி, இத்தனை வருஷமாக நான் டெக்கரேஷனோட செஞ்சிட்ருக்கேன், உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்படியா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, பார்வதியோட ஃப்ரெண்டு தான், விஜயா இருக்காங்கல்ல, அவங்க இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க, நானும் அங்கே போவேன், எனக்கு வந்து உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படின்னு கேட்க, ரோகிணி தான் உங்களை பற்றி சொன்னாங்கன்னு சொல்லும்போது, உடனே ரோகிணியா, அப்போ நீங்கள் உள்ளே வாங்க, உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோகிலாவும் அவங்க ஃப்ரெண்டும் சிந்தாமணிக்கிட்ட பேச ஆரம்பிக்க, சிந்தாமணி எப்பயும் போல மீனாவை அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காததுனால இங்கே வந்து கோகிலா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மேடம் நீங்கள் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது தான், இருந்தாலும் யோசிச்சு மீனாவுக்கு இந்த ஆர்டரை கொடுக்கணுமான்னு நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துருக்கலாம்ல, ஏன் மேடம் இப்படி மீனாவுக்கு இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்கீங்க? இல்லை, எனக்கு நிறைய வந்து பிஸ்னஸை பற்றி தெரியும், நான் நிறைய டெக்கரேஷனோட செஞ்சுருக்கேன், மீனாவுக்கு கொடுத்த இந்த பூ கட்டுற ஆர்டரை வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன், என் வேலையில் நான் ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால நிறைய ஆர்டர் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மேடம், அதனால் நீங்கள் மீனாவை பற்றி யோசிக்காமல் யார்கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சிக்காம இந்த ஆர்டரை கொடுத்துட்டீங்க, ஆனால் நான் நேர்மையாக இருக்கிறதுனால உங்களை தேடி வந்து இந்த ஆர்டரை பற்றி பேசலாம், இந்த ஆர்டரை கேட்டு வாங்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாகவே உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது, அதனால தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கும் மனோஜுக்கும் நாங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கு காரணமே மீனா தான், மீனா தனக்கு ஆர்டர் கிடைச்ச உடனே அதை பற்றி யோசிக்காம இங்கே மனோஜை பற்றி எங்ககிட்ட சொல்லி அந்த ஆர்டரை மனோஜுக்கு கொடுக்கணும்னு சொன்னது மீனா தான். மீனாவை பற்றி எங்களுக்கு தெரியும், மீனா பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, தன்னுடைய வேலையில் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பாங்க, அதனால தான் நாங்கள் மீனாவை நம்பி இந்த ஆர்டரை கொடுத்தோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லையே, மீனாவை பற்றி தான் எங்களுக்கு தெரியுமே, ஸ்ருதியும் மீனாவை ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க, ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனப்போ தான் மீனாவை பார்த்து இந்த ஆர்டரையும் நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் பேசுகிறத என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ரோகிணி மனோஜுக்கு கொடுத்த ஆர்டரை பற்றி பேசுகிறதுக்காக வராங்க. இங்கே ரோகிணியை பார்த்த உடனே இங்கே வந்து சிந்தாமணி திருன்னு முழிக்கிறாங்க, என்ன ரோகிணி வேற வந்து நிற்கிறா, ரோகிணி வருவான்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, ரோகிணியும் மனோஜும் அங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, மேடம் மீனாவுக்கு மட்டும் அந்த ஆர்டரை உடனே செய்ய சொல்லிட்டீங்க, நாங்கள் எப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொருளெல்லாம் அனுப்புறது, நீங்கள் இந்த ஆர்டரை எங்களுக்கும் உடனே செய்ய சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணுவோம், பொருளெல்லாம் வாங்கி அனுப்பிடுவோம், எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஆர்டரை கொடுத்துருக்கீங்க, அதனால் சீக்கிரமாக இதெல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு இங்கே ரோகிணியும் மனோஜும் பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி யோசிக்கிறாங்க, சிந்தாமணி உடனே வந்துட்டாங்களா மீனாவுக்கு பிரச்சனை செய்யணுன்றதுக்காக, மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு பேசுகிறதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் யோசிச்சுட்டு, மனோஜ் வேற கூட இருக்கிறதுனால சிந்தாமணிக்கிட்ட என்னால் பேச முடியாது, மனோஜ் பேச வந்ததை பேசிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து நினைக்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, மேடம் எவ்வளோ பெரிய உதவி வந்து செஞ்சுருக்கீங்க, ரோகிணியால் இந்த ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, மனோஜ் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேடம் ரோகிணியை உங்களுக்கு தெரியும், அதனால தானே இந்த ஆர்டரை எனக்கு கொடுத்தீங்கன்னு மனோஜ் சொல்லும்போது, இல்லவே இல்லை, ரோகிணி எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறது எனக்கு தெரியாது, மீனாவுக்கு தான் முதல்ல இங்கே பூ ஆர்டரை கொடுத்தேன், மீனா வந்து பூ கட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த ஆர்டரை கொடுத்த உடனே மீனா தான் உங்களை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க, பெரிய கடையோட ஓனராக இருக்கீங்கன்னு பாராட்டி பேசினாங்க, உடனே இந்த ஆர்டரை உங்களை நம்பி கொடுத்தோம், அப்புறம் தான் வந்து ரோகிணியை பற்றி எனக்கு தெரிய வந்தது, உங்கள் மனைவி ரோகிணின்னு, அதனால் மீனாவுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு கோகிலா வந்து கோகிலாவும் அவங்க ஃப்ரெண்டும் மனோஜுக்கு புரிகிற மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ் வந்து ரோகிணியை பார்க்குறாங்க, என்ன ரோகிணி நீ வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொன்ன, இவங்கக்கிட்ட நான் தான் பேசினேன், இவங்க என்னை கூப்பிட்டு பேசி இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்கன்னு, அதனால தானே அம்மா உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க, அப்போ நீ பொய் சொன்னியான்னு கேட்க, மனோஜ் இப்போ பொய் சொன்னால் என்ன, உனக்கு இந்த ஆர்டர் கிடச்சிருக்குல்ல, மீனா முதல்ல இப்படி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து பேசினேன், அதுக்கப்புறம் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஆர்டரை நல்லபடியாக செய்யணும், உடனே உங்கள் அம்மா கிட்ட உண்மையை போய் சொல்லிடாத, புரியுதா, நான் இந்த ஆர்டரை உனக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே நீ பேசினாதான் என்னால் உனக்கு பிஸ்னஸில் நிறைய நல்லது நடக்குதுன்னு என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டு பாராட்டி பேசுவாங்க, இல்லை மறுபடியும் என்னை வீட்டு வேலையை செய்ய வைப்பாங்க, பரவாயில்லையான்னு கேட்க, இல்லை ரோகிணி உனக்காக இந்த உண்மையை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் என்கிட்டையாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, ஆமாம் ரோகிணி இப்போ பொய் சொன்னியே, அந்த மாதிரி வேறு எந்த பொய்யும் என்கிட்ட சொல்லலைல்ல, ஏன்னா நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், ஆனால் நீ அப்படி எதுவும் செஞ்சிட மாட்டல அப்படின்னு சொல்ல, அது எப்படி, நான் எதுக்கு பொய் சொல்லணும்,
நீ பிஸ்னஸை நல்லபடியாக செய்யணும், அது மட்டும்தான் என்னுடைய எண்ணம், புரியுதா அப்படின்னு அங்கே பேசிட்டு உடனே மனோஜும் சரி மேடம், அப்போ நீங்கள் சீக்கிரமாக ஃபோன் பண்ணுங்கள், உடனே நாங்கள் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடறோன்னு சொல்லிட்டு மனோஜும் ரோகிணியும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அந்த சமயம் இங்கே ரோகிணி கிளம்புன உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இவங்களுக்கெல்லாம் பெரிய ஆர்டர் கிடைக்குது, என்ன மாதிரி பொறுப்பாக வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஆர்டரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே வந்து சிந்தாமணி சொல்லும்போது, சிந்தாமணி பொய் சொல்கிறாங்க அப்படின்றத இங்கே வந்து கோகிலாவும் அவங்க ஃப்ரெண்டும் புரிஞ்சுக்கிறாங்க. ரோகிணி இப்போ வந்தப்போ சிந்தாமணி கிட்ட பேசவே இல்லை. ஆனால் சிந்தாமணி என்னடானா ரோகிணி சொல்லி தான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க, ரோகிணி மூலமாக தான் இந்த ஆர்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு ரோகிணியும் சிந்தாமணியும் நினைக்கிறாங்க? முதல்ல மீனா கிட்டே இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே வந்து சிந்தாமணி கிட்டே சொல்கிறாங்க, எங்களுக்கு மீனாவை பற்றி ரொம்ப தெளிவாக தெரியும், மீனாவை பற்றி பார்வதியும் சொல்லியிருக்காங்க, ஏன் மீனா உண்மையை தான் சொல்வாங்கன்னு ஏற்கனவே விஜயா பொய் சொன்னப்பவே எங்களுக்கு தெரியும், அதனால் இந்த ஆர்டரை நாங்கள் மீனாவுக்கு மட்டும்தான் தருவோம், நீங்கள் கிளம்புங்க, மறுபடியும் இப்படி ஏதாவது ஆர்டர் இருந்தால் கண்டிப்பாக உங்களை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா மேடம், அப்போ இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஆர்டரை நாங்கள் மீனா கிட்ட கொடுத்துட்டோம்ல, நாளையிலேருந்து மீனா எங்களுக்காக பூ எடுத்துகிட்டு வர போகிறாங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுக்க முடியும்? அதனால் இப்போ நாங்கள் மீனாவுக்கு கொடுத்த ஆர்டரை உங்களுக்கு தரவே முடியாது. நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெளிவாக புரியுது. மீனாவால் உங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலன்னு எனக்கு தெரியும், நீங்கள் பேசுகிறதுலையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு பொறாமையில் வந்து பேசிகிட்ருக்கீங்க தானே? உங்களுக்கு உதவி செஞ்சது ரோகிணியான்னு கேட்க, இல்லை மேடம் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ரோகிணி தான் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. மீனாவும் ரோகிணியும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு ரோகிணி உங்களை அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை மேடம், நான் கிளம்புறேன் அப்படின்னு இங்கே வந்து சிந்தாமணி பதில் பேசாமல், அதான் இவங்க ஆர்டர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, எப்படியாவது மீனா இந்த ஆர்டரை சரியாக செய்ய மாட்டாங்க, மீனாவை நம்பி இந்த ஆர்டரை தராதிங்கன்னு எவ்வளோதான் மீனாவை பற்றி சொன்னாலும் இவங்களுக்கு மீனா மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதனால் இந்த ஆர்டரை எனக்கு தரமாட்டாங்க, இனி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் மனோஜும் ரோகிணி நம்மக்கிட்ட வந்து பேசினப்ப சிந்தாமணி அமைதியாக இருந்தாங்க. அப்போ ரோகிணி சிந்தாமணியை அனுப்பிட்டு அவங்கள பேச வச்சுட்டு, ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்களா இந்த ரோகிணி அப்படின்னு கோகிலாவும் அவங்க ஃப்ரெண்டும், ரோகிணியால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு, மீனா ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு ரோகிணி திட்டம் போட்டு தான் சிந்தாமணி மூலமாக பிரச்சனை செய்யணும்னு நினச்சிருக்காங்க, ஆனால் நம்மக்கிட்ட பேசும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிட்டு போயிட்டாங்களே ரோகிணி அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஆனால் ரோகிணிக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தெரியாமல் கோகிலா அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இங்கே வந்து மீனாவை பார்க்க வராங்க. மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்க மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத, ரோகிணியை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க, இந்த வீட்டு மருமகளாக இருக்கிற ரோகிணி மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு நிறைய பிரச்சனை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே மீனா ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை மேடம், நான் யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் செய்ய சொல்லலை, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே வந்த கோகிலா சொல்கிறாங்க, எனக்கு உங்களை பற்றி தெரியாதா, நீங்கள் என்கிட்ட வந்து பேசும்போது அங்கே சிந்தாமணி இருந்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட ஏன் பேசலைன்னு கேட்க, அவங்கள உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது, இல்லை தெரியும், அப்புறம் ஏங்க பேசலைன்னு கேட்குறாங்க. இல்லை எங்கள் மாமியாரும் சிந்தாமணியும் ஃப்ரெண்டு, மற்றபடி அவங்கக்கிட்ட பேச என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, நீங்கள் தானே மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு, இங்கே மீனாவுக்கு பூ கொடுக்குற ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சிந்தாமணிக்கிட்ட சொன்னதுன்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க தான் என்கிட்ட ஃபோனில் கேட்டாங்க, நான் சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, அதனால் மீனாவோட ஆர்டருக்கு பிரச்சனை செய்யணும்னு எங்களை தேடி வந்து பேசினாங்க, நீங்கள் வேணும்னா இந்த பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே சிந்தாமணி மீனாவுக்கு இந்த ஆர்டரை கொடுக்காதீங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்கன்னு? சிந்தாமணியால் மீனாவோட ஆர்டருக்கு பிரச்சனை வரும்னு எல்லாரும் நினச்சாலும், சிந்தாமணி வந்து பேசினதுக்கப்புறமா ரோகிணி உங்களை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் சிந்தாமணியோட ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு யோசித்து பார்த்தேன், அப்போவே தெரிய வந்துருச்சு உங்களுடைய உண்மையான குணம் என்னன்னு. நீங்கள் நிறைய பொய் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் உங்களை நம்பி தான் மனோஜுக்கு இந்த ஆர்டரை கொடுத்தேன், ஆனால் மீனா சொல்லி தான் மனோஜுக்கு இந்த ஆர்டர் கிடச்சிது, இனி இந்த ஆர்டரை உங்களுக்கும் மனோஜுக்கும் தர வாய்ப்பே இல்லை. மனோஜ், நீங்கள் எப்போ அந்த ஆர்டரை கொண்டு வந்து கொடுக்கணும், அந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இனி அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நான் அந்த ஆர்டர் எடுத்து செய்யக்கூடாதா, எனக்கு நல்ல வருமானம் வராதா,
லாபம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லும்போது, ஆர்டரை செய்ய வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி வருமானம் வரும்? என்ன மனோஜ் கேள்வி கேட்குறீங்க? சொல்லப்போனால் ரோகிணி அவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். மீனாவுக்கு இப்படி ஆர்டர் கிடைக்குதுன்னு இங்கே வந்து சிந்தாமணி கிட்ட சொன்னதால் அவங்களால மீனாவுக்கு பிரச்சனை வரல, உங்களுக்கு தான் பிரச்சனை வந்திருக்கு. மீனா, நாளைக்கு இந்த பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருங்க. உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. யார் வந்து சொன்னாலும் நாங்கள் உங்களை நம்புவோம். கவலையே படாதீங்க. சிந்தாமணி வந்து பேசும்போதே அவங்க எதுக்காக வந்து பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம் மீனா. அதனால் என்னைக்கும் சிந்தாமணிக்கு இந்த ஆர்டரை நாங்கள் தரவே மாட்டோம். உங்களை மாதிரி சிந்தாமணி நேர்மையாக உண்மையாக வேலையை செய்ய மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை எல்லாரும் முன்னாடி பாராட்டி பேசிட்டு, இந்த ஆர்டர் உங்களுக்கு மட்டும்தான் மீனா, ரோகிணி மட்டும் இல்லை, சிந்தாமணி, ஏன் உங்கள் மாமியார் விஜயா நினச்சா கூட ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு எல்லாரை பார்த்தும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ரோகிணி, முன்னாடியே நீ சொல்லியிருக்கணும்ல, மீனாவால் தான் இந்த ஆர்டர் எனக்கு கிடச்சிதுன்னு. ஆனால் பாரு, இப்போ வந்து அவங்க வீட்டுக்கே வந்து கோவமாக பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ எதுக்காக ரோகிணி சிந்தாமணி கிட்ட நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்கிற? உனக்கு வேறு வேலை இல்லை? ஏற்கனவே சிட்டிக்கிட்ட அப்படி தான் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி சொன்னேன். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. அதெல்லாம் யோசித்து பார்த்து நீ அமைதியாக இருந்திருக்கணும்லன்னு கேட்க, இல்லை மனோஜ், நான் வந்து மீனாவுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினச்சேன். அந்த சிந்தாமணி தான் வேணும்னே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. மீனாவுக்கு கிடைச்ச ஆர்டரை பற்றி கேட்டாங்க. நானும் சொன்னேன். மற்றபடி மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நான் சொல்லவே இல்லை. மீனா நல்லபடியாக பிஸ்னஸ் செய்யணும், அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானம் வரணும்னு தான் நினச்சேன். ஏன், நான் இந்த பிரச்சனையில் தலையிட மாட்டேன், நீங்களும் உங்கள் வேலையை பாருங்கன்னு சிந்தாமணிக்கிட்ட சொன்னேன். ஆனால் சிந்தாமணி தேவையில்லாமல் மீனாவுக்கு இந்த ஆர்டரை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னையும் மாட்டி விட்டுட்டாங்க. நான் என்ன செய்ய முடியும்? இப்போ எல்லாரும் என்ன கோவமாக பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது. அம்மா பாருங்கம்மான்னு சொல்லும்போதே இங்கே மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. பாத்தியா, ரோகிணியை ரொம்ப நம்பினல்ல, இப்போ சிந்தாமணி என் ஃப்ரெண்டு தான், ஆனால் நான் கூட அவங்கக்கிட்ட பேசினாலும் மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய சொல்ல மாட்டேன். ரோகிணி ஃபோனில் பேசியிருக்கால, அதான் ரோகிணி பேச்சை கேட்டுட்டு அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க. இப்போ சிந்தாமணியாலையும் ரோகிணியாலையும் உனக்கு கிடைச்ச ஆர்டர் இல்லைன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, என்ன செய்ய போகிற மனோஜ்? உனக்கு இதெல்லாம் தேவையா? ரோகிணியை நம்பி நம்ம 2 பேரும் தலை குனிஞ்சு நிற்கிறோம். வீட்டுக்கு வந்தவங்க மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் இப்போ உன்னுடைய நிலைமையை பாரு. பணத்தை ஏற்பாடு பண்ணணும், நிறைய பொருளெல்லாம் வாங்கணும், கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு சொன்னேன். செய்ய முடிஞ்சுதா? இல்லையே. எதுக்காக ரோகிணி இங்கே சிந்தாமணிக்கிட்ட நீ ஃபோனில் பேசின? ஒன்னால தான் மனோஜுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இப்போ பாரு, மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இருக்காங்க. மனோஜ் தான் தலை குனிஞ்சு நிற்கிறான். இதுக்கு காரணம் நீதான் ரோகிணி அப்படின்னு மனோஜ் ரோகிணியை வெளுத்து வாங்குற விஜயா, இனி இந்த ரோகிணியை நம்பவே நம்பாத மனோஜ், நானும் நம்ப மாட்டேன்னு ரோகிணி மேலே கோவமாக இருக்காங்க விஜயா. ஆனால் மீனாவும் முத்துவும் நம்பிக்கையாக அவங்க கொடுத்த ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சதால மீனாவுக்கும் முத்துவுக்கும் நல்ல வருமானம் வருது. மீனா சந்தோஷப்படுறாங்க.